ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உனக்காகவே விடிந்துள்ளது. இன்றைய நாள் என் பிள்ளைக்கான நாள், சந்தோஷமான நாள். நீயும் முகமலர்ச்சியோடு முருகா என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாகட்டும் என்று சொல்லிதான் எழுந்துள்ளாய். உன் வேலையை பார். உனக்கானதை உன் முருகன் நான் நடத்தி காண்பிக்கிறேன். முருகன் மீது நம்பிக்கையோடு செயல்பட்டால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்கும். என் பிள்ளை, நீ அதீதமான நம்பிக்கையோடு இருப்பாய் என்று எனக்கு தெரியும். கவலைப்படாதே. தினமும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதா? உன்னால் சமாளிக்க முடியவில்லையா? கவலைப்படாதே. அனைத்தும் கூடிய விரைவில் மாறும். உன் எண்ணமாக விரைவில் நிறைவேறும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை மட்டும் இந்த நேரத்தில் இழந்து விடாது. ஏன்னா நீ நம்பிக்கை இழந்து விட்டால் உன் பிரச்சனைகளை எண்ணிக்கையும் தாக்கமும் அதிகமாகிவிடும். தாக்கத்தை குறைப்பதற்கு நம்பிக்கை வேண்டும். கவலையே படாது. ஏமாற்றவங்களை சந்திக்காதவர்கள் என்ற இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அந்த ஏமாற்றமானது சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறிவிடுமா, எதுவும் ஆகிவிடுமா? இல்லை. இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு. நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இரு, சகிப்புத்தன்மையோடு இரு, சுறுசுறுப்பான மனதோடு இரு. உன் கடமைகளை நீ செவ்வனே செய்து கொண்டு வந்தால் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும். உனக்கு வேண்டியதை செய்ய உன் முருகன் நான் காத்திருக்கிறேன். யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை, யாருக்குத்தான் துன்பங்கள் இல்லை. கொஞ்சம் பொறு. துன்பங்களை அனைத்தையும் நீக்கி விடுகிறேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது. இனி வரும் காலகட்டத்தில் எல்லாம் நீ காலமெல்லாம் கஷ்டப்பட்டதை மாற்றி நிச்சயமாக மாற்றி காட்டி இன்பத்தை வாரி வாரி வழங்குவேன். அப்போ உன் எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்கும். உன் முருகன் மாற்றி காண்பிப்பேன். எல்லாம் உன் கர்மாக்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி உனக்கு எல்லாமே வெற்றியாகத்தான் இருக்கும். நீ வேண்டியது இன்னும் நிறைவேறவில்லை என்ற ஆதங்கத்தில் தான் என்னிடம் கோபப்பட்டாய். என்னை கூட ஏதேதோ பேசினாய். கொஞ்சம் கடிந்துதான் பேசினாய். நானும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். என் பிள்ளை, நீ உரிமையாக என்னிடம் கேட்கலாம், கோபப்படலாம். ஆனாலும் என் பிள்ளை, நீ சொல்வதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் சொல்வதை நீ கேட்பாய் என்று நம்புகிறேன். நான் கூறிய அறிவுரைகள் கேட்டால் எப்போதும் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதானே வெற்றி. உன் துயரங்கள் தீர வேண்டும் என்ற கோபத்தில் தானே இப்படியெல்லாம் நடந்து கொண்டாய். கவலைப்படாது. யார் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகளும் உன் நல்ல எண்ணங்களும் உனக்கு நலமாகத்தான் இருக்கும், நல்லதாகத்தான் இருக்கும். யாருமே இல்லை என்று மட்டும் இந்த நேரத்தில் எண்ணிவிடாது. உனக்குள் நானும் எனக்குள் நீயமாக இருக்கிறாய். காலமே கடந்தாலும் உனக்காக படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரும். துணிவு ஒன்று மட்டும்தான் உன் வாழ்க்கையின் துணை. உன்னுடைய நிழலாக உன் முருகன் இருப்பேன். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்வேன். உன்னுடைய பிரச்சனை என்ன என்பது எனக்கு தெரியும், எனக்கு மட்டும் தெரியும். எதை பற்றியும் கவலைப்படாது. ஒரு சில இடத்தில் நீ பேசுவதற்கு முன் யோசித்து பேசு. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து கவனித்து உன் இலக்கை நீ எப்படி முயற்சிக்க வேண்டும் என்று நினைத்து முன்னேறுகிறாய்.
அது அலட்சிய போக்கு அல்ல, நல்ல போக்கு. உனக்கான வாய்ப்புகள் அதற்காக காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான சந்தர்ப்பங்கள் அதற்காக காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான். உன்னை மதிக்காதவர்களிடம் எதனையும் செலவிடாதே. நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? பொறுமையாக அமைதியாக இரு. உன் இதயத்தின் சத்தம் எனக்கு கேட்கிறது. பயப்படாது. உனக்கு நிச்சயம் இந்த முருகன் வெற்றியை தருவேன். வெற்றியை பார்ப்பதற்கு, வெற்றியை காணுவதற்கு நான் வழி தருவேன், வழி செய்வேன். ஓம் முருகா போற்றி போற்றி.